ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பக்காவான வெஹிக்கிளோட பார்க்க வந்திருக்குங்க. அதுவும் ஒரு டெய்லி கம்யூட்டருக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் தாங்க உங்களுக்கு. அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு கிடைக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் உங்களுக்கு. மைலேஜில் இந்த வெஹிக்கிள் அப்படி கிங் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு. அந்த வெஹிக்கிள் தாங்க நம்ம கூட இருக்குதாங்க இன்றைக்கி 2025 அப்டேட் ஆன பஜாஜ் பிளாட்டினா 110 வெஹிக்கிள் தாங்க. அது இந்த வெஹிக்கிள் வந்து சில விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க, சில விஷயத்தை தூக்கிட்டாங்க. அது என்ன தூக்கியிருக்காங்க, என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நீங்கள் ஒரு டெய்லி கம்ப்யூட்டர் நல்ல பைக் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல மைலேஜோட பைக் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது அப்படி எல்லாமே நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். நம்ம வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கி நம்ம வெஹிக்கிள் ரிவ்யூக்காக கொடுத்தது வைபவ் பஜாஜ் தஞ்சாவூர் தாங்க. அவங்களுக்கு காண்டாக்ட் கீழே கொடுக்குறோன்னு காண்டாக்ட் பண்ணிங்க. நீங்கள் தஞ்சாவூர் சுற்று இருக்க பகுதியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா பஜாஜ் வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் அவங்க காண்டாக்ட் பண்ணி டீல் கேட்டுங்க நீங்கள். ஸோ நம்ம எப்போதும் கூட ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டிசைன் ஆரம்பிப்போம். நம்ம ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக லுக் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெரிய ப்ரொஃபஷனலாக கொடுக்கல, ஒரு சிம்பிளான ஃப்ரண்ட் டிசைனாக இருக்குது உங்களுக்கு. ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் அவங்க ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி கிடையாதுங்க உங்களுக்கு. பட் டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் இது எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து கிளியர் விஷன் இண்டிகேட்டர் சொல்லலாம் உங்களுக்கு. அதுவும் ஹாலஜன் தான் வந்திருக்குது உங்களுக்கு. ஃப்ரண்ட் மட்கார்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி ஷார்ப்பாக இருக்குங்கிறனால கொஞ்சம் ஃப்ரண்ட் லுக் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. பார்த்து உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு. நல்லா ஷார்ப் எஜஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் லுக்கு நல்லா அப்பியரன்ஸ் கொடுக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதே போல் இங்கே ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. எனக்கு பர்சனலாக இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிளாக் வித் க்ரீன் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்குது சொல்லலாம் நான். அதே போல் இங்கே க்ரோம் கொடுத்துருக்காங்க, க்ரோம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் என்றைக்குமே சரி ஒரு சிம்பிளான வண்டி எடுத்துட்டோம், நம்ம ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வண்டி எடுத்துட்டோம், யாரும் எதுவும் சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. நமக்கு முக்கியமானது என்னது, மைலேஜ் தான் முக்கியம், நமக்கு கம்ஃபர்ட் தான் முக்கியம். அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் அடுத்தவங்க அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க நினைக்காதீங்க. நமக்கு தேவை முக்கிய மைலேஜ் தாங்க. ஓவராலாக ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரெசிவான டிசைன் அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு டெய்லி கம்யூட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதே போல் டெய்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷ் டிசைன்லாம் கிடையாது, உங்களுக்கு சிம்பிளாக இருக்குன்னு சொல்லலாம். பட் நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹாலஜன் பெல் தான் கொடுத்துருக்காங்க. நான் பிரேக் அடிக்கிறேன் எப்படி விஷன் பாருங்கள் உங்களுக்கு. விஷன் சூப்பராக இருக்கும் நைட் டயத்தில் உங்களுக்கு. அதே போல் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல கிளியர் விஷன் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் நல்லா இருக்குது உங்களுக்கு. ஒரு சிம்பிளாக டிசைன் தான், பட் ஓகே. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து டிஜிட்டலாக தரலைங்க, ஒரு அனலாக் தான் கொடுத்துருக்காங்க எப்பொழுதும் போல உங்களுக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாமீட்டர் ஓடோமீட்டர் காட்டுது நமக்கு. அதே ரைட் சைடில் பொறுத்த வரைக்கும் ஃபியூல் கேஜ் இருக்குங்க நமக்கு. டெயில்கேட் காட்டுது, நியூட்ரல் இண்டிகேட்டர், இது போல விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னாங்க இது ஒரு ஃப்ரெண்ட்லி பைக்குன்னு சொல்லலாம் நமக்கு. இது ஏன் அப்படின்னாக்கா ஒரு வந்து நம்மளோட காலேஜ் படிக்க பசங்க இந்த வெஹிக்கில் ஓட்டுறாங்க, நம்ம அப்பா ஓட்டுறாங்க, ஒரு ஏஜ்டு பசங்க ஓட்டுறாங்க, யார் ஓட்டினாலுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கொடுத்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும், பட் இது ஓகேன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா முன்னாடி ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆஃப் பண்ண முடியாது நமக்கு. பட் இந்த வாட்டி வந்து ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வெஹிக்கிளோட ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது ஓகே. அதே போல் இங்கே பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் ஹை பீம் லோ பீம் பண்ணிக்கலாம் நமக்கு. இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹாரன் சவுண்ட் கேட்போம் நம்ம. ஓகே, ஹாரன் சவுண்ட் நல்லா தான் இருக்குது நமக்கு. இது போல் விஷயங்களை கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிரருங்க. மிரரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக சொல்லலாம் உங்களுக்கு. இது வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஓட்டுறப்ப நமக்கு வந்து மிரர் நல்ல விஷயம் கொடுத்துச்சு எனக்கு. நான் வெஹிக்கிள் ஓட்டி பார்த்தேன் நான் உங்களுக்கு. அதுவும் நல்லா விஷயம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வெஹிக்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் மிரர் வச்சுக்கிறீங்க. ஒருவேளை ஸ்டைலிஷ்காக வந்து பசங்க வந்து மிரர் கழட்டி ஓட்டலாம், பட் வேணாங்க. அது உங்களுக்கு மிரர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு. இதை மிரர் வச்சு ஓட்டுக்கிறீங்க சரியா. அது நம்ம சேஃப்டியும் கூட. ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் இது 11 லிட்டர் கொண்ட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் உங்களுக்கு. இது ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் டிசைன் சிம்பிளாக இருந்தாலுமே நல்லா வைடாக இருக்குங்க. ஸோ ரைடருக்கு நீ கிரிப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. டேங்க் மேலே நியூ கிராஃபிக்ஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லுக்காக கொடுக்க சொல்லலாம் உங்களுக்கு. மைலேஜ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது மைலேஜ் கிங் அப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு. அப்போ ரியல் வேர்ல்ட் மைலேஜ் என்ன தருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம இன்கேஸ் நீங்கள் ஒரு பஜாஜ் பிளாட்டர் வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எனக்கு. இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 75 சொல்கிறாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 60-65 வரைக்கும் கொடுத்தா அது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. இல்லை என்கிட்ட வந்து இந்த வெஹிக்கிளே என்கிட்ட இருக்குது, நான் மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. ஏன்னா அது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற வியூஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம சிட்டி பொசிஷன் வரைக்கும் பார்ப்போம். நம்ம சீட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 807 கொண்ட சீட் ஹைட் தாங்க. அது உங்களுக்கு 807 கொண்ட சீட் ஹைட் தான் உங்களுக்கு. உண்மையை சொல்ல போனால் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 356 இருக்குல்ல, அதுவே ஒரு 800-805 தான் வரும் உங்களுக்கு. பட் இது 807. அதனால எனக்கு பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான், கரெக்டாக தான் நான் உங்களுக்கு. நான் ஒரு 5.4 5.2 தான் இருப்பேன். 5.4 இருப்பேன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், என்னால் ஃபுல்லாக ஊன முடியலனால ஓகேவா. இன்கேஸ் நான் இந்த பக்கம் கிரௌண்டில் ஊன்றேன் அப்படின்னாக்கா இந்த பக்கம் காலை தூக்க வேண்டியதாக இருக்குது. இன்கேஸ் இந்த பக்கம் ஊன்றேன் அப்படின்னாக்கா இந்த பக்கம் காலை ஊன வேண்டியதாக இருக்குது. பாருங்க தெரியுதா உங்களுக்கு. இது என்னால் ஃபுல்லாக ஊன முடியலனால சரியா. பட் மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம ஓகேவா. அதே போல் வெயிட்டை பொறுத்திருக்கும் இந்த வண்டி வந்து 122 கிலோங்க உங்களுக்கு. ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது சொல்லலாம் உங்களுக்கு. பாருங்கள் ஹேண்டில் பண்ணுறது நல்லா ஈஸியாக இருக்குது எனக்கு. அது ரொம்ப கஷ்டமான இல்லை எனக்கு ஹேண்டில் பண்ணுறது. எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது சொல்ல நான். அதனால மைலேஜ் கிங்கான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு.
அதே போல் இங்கே பாருங்க சீட்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது சொல்லலாம். உங்களுக்கு ஹைட் ஜாஸ்தியாக இருந்தாலுமே எனக்கு வந்து ரைடிங் பொறுத்த வரைக்கும் ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா தான் இருக்குது எனக்கு. ஏன்னா கால் நல்லா ஃப்ரீயாக வச்சுக்க முடியுது. அதுவும் இல்லாமல் கால் வைக்கிற இடத்த பாருங்கண்ணா, உங்களுக்கு காட்டுறவங்களுக்கு இந்த இடம் பாருங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்க சொல்லலாம். இதோட ரியஸ் இது பாருங்க, இதோட பாருங்க பின்னன் சீட் இருக்குது பார்த்தீங்களா, பின்னன் சீட்டில் உட்காரவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபுட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, பெரிய ஃபுட்ரஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா குஷன் நல்லா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சீட்டை நல்லா குஷன் இருக்குங்க. நான் மட்டும் கம்ஃபர்ட்டாக உட்கார முடியாதுங்க, என்னோட ஒய்ஃபும் சரி என் குழந்தையும் சரி. உங்களுக்கு மொத்தம் இது 2 பேர் பயங்கர கம்ஃபர்ட்டாக போகலாம். அது 3 பேர் கூட உட்காரலாம். உங்களுக்கு 3 பேர் உட்காரதுங்க நாம் சரி கிடையாது சொல்லுவாங்க உங்களுக்கு. இருந்தாலும் சொல்கிறேன், ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னாக்கா நான் என் ஒய்ஃபு என் குழந்தை 3 பேர் உட்காரத்துக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக சொல்லுவாங்க. சீட் லென்த் அருமையாக இருக்குது சொல்லுவாங்க உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி சீட் லென்த் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சீட் லென்த் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்கிறவங்களுக்கு. அதே போல் பின்னாடி சீட்டில் உட்காராங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பிடிச்சது கிராப் வீல் நல்லாவே இருக்குது சொல்லுவாங்க உங்களுக்கு. கிராப் வீலை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இருக்குது சொல்லுவாங்க உங்களுக்கு. அதே போல் நான் சொன்னேன் உங்களுக்கு, என் ஃபுட்டஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஃபுட்டஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே போல் இங்கே ஃபுட்டஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நான் சொன்னல, அவங்க குழந்தைய உட்காந்தாக்கா இன்கேஸ் நான் உட்காந்துருக்கேன், என் குழந்தை நடுவில் உட்காந்துருக்காங்க, என் மிஸ்ஸஸ் உட்காராங்கனாக்கா அவங்க உட்காந்து பாருங்க நல்ல ஃபுட்டஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சும்மா சொல்லக்கூடாது, ஃபேமிலி பைக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. டெய்லி கம்யூட்டு சொல்கிறவங்களுக்கு சரியா, அது இல்லாமல் ஒரு பக்காவான ஃபேமிலி பைக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. மைலேஜில் கிங் அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன தேவை, நமக்கு ஃபேமிலிக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும்னு நினச்சாக்கா இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம வாங்க இப்போ நம்ம வீல்ஸ் டயர் பிரேக் விஷயத்துக்கு வருவோம். நம்ம டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் 17 இன்ச்சும் ரியல் 17 தான் கொடுத்துருக்காங்க. வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் 80/100 ரியர் 80/100 தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டியூப்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஒரு சிபிஎஸ்சி பிரேக் உள்ள வெஹிக்கிள். உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் ட்ரம் தான், ரியல் ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் தாங்க நமக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இதுக்கு முதல் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா 2024 மாடலில் ஒரு ஏபிஎஸ் பிரேக்கை கொடுத்துருந்தாங்க, வித் டிஸ்கவர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அந்த ஏபிஎஸ் டிஸ்கெல்லாம் தூக்கிக்கிட்டு வெறும் ட்ரம்மோட வந்திருக்காங்க உங்களுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஆன்டி ஸ்கிப் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்படின்னா ஒன்றும் விஷயம் கிடையாது, இது சிபிஎஸ்சி பிரேக் தான் உங்களுக்கு. சிபிஎஸ்சி பிரேக்னா தெரியும் உங்களுக்கு, கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம வில்லேஜ் நமக்கு இல்லை வந்து ரோடு சரியில்லை இடத்துல போகிறோம் அப்படின்னா கூட சஸ்பென்ஷன் ரொம்ப அருமையாக இருக்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் கிளாஸ் பாருங்கள், கிரவுண்ட் கிளாஸ் 200 கிரவுண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது சூப்பரான கிரவுண்ட் கிளாஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு. இதை வந்து ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கில் போகிறோம் நமக்கு, இல்லை ஒரு பள்ளமேட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா கூட வண்டி அடிபடாது உங்களுக்கு. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இது டெய்லி கம்யூட்டுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். நம்ம இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2024 உங்களுக்கு எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் விஷயம் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. பட் அதே வந்து 2025 பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ இன்ஜின் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா OBD D2 கொண்ட இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 2024 அப்டேட் பண்ணியிருக்காங்க, எல்லா வெஹிக்கிள் அப்டேட் பண்ணிட்டாங்க, அதில் இவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதே போல் சிசியை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 115 சிசி கொண்ட வெஹிக்கிள் தான் அது உங்களுக்கு. அதே போல் ஹார்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் 8.6 PS ஹார்ஸ் பவர் உங்களுக்கு. இது 9.81 டார்க் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் உங்களுக்கு. அதே போல் இது கீரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கீரை உங்களுக்கு. வாங்க இந்த வெஹிக்கிள் நம்ம ஆண்ட்ரோட ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். நம்ம ரைட் போவோம். நம்ம இப்போ வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது, கிக்கரும் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் சும்மா கிக்கர் பண்ணி வைப்போம். நம்ம பீட் எப்படி இருக்குது, பீட் நல்லா இருக்கா? ரைட், ஓகே. எல்லா கீருமே இதில் வந்து ஃப்ரண்ட்டு தான் உங்களுக்கு. ஓகே, ஃப்ரண்ட் கீர் தான் உங்களுக்கு, பேக் கிடையாது. மொத்தம் 4 கீர் சொல்லி தான் உங்களுக்கு. நம்ம பஜாஜில் பாருங்க, அவங்களுடைய தேசப்பற்று எப்படி காட்டுறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, நம்ம நேஷனல் ஃப்ளாக் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே, தெரியுதா? அதே போல் யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே. இப்போ லாங் ட்ரைவ் போகிறாங்க அப்படின்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இது. ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இதில். அவங்க வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் நமக்கு இது. நான் இதுக்காக சொன்னேன், மிரர் கண்டிப்பாக வச்சுக்க, மிரர் வந்து கழட்டிடாதீங்க யாருமே. மிரர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. சைடு மிரர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்ல வியூ கிடைக்கும் உங்களுக்கு. எப்படி வந்து ஒரு காருக்கு வந்து சீட் பெல்ட் முக்கியமோ அதே மாதிரி பைக்குக்கு பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் முக்கியம். ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க, தயவுசெய்து ஹெல்மெட் போட்டுங்க. நீங்கள் டாப் ஸ்பீட் எவ்வளோ போய் பார்ப்போம் இப்போ நம்ம. ஆனால் 70க்கு மேலே தாண்ட முடியல நம்மளால். கொஞ்சம் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வந்து சேஃபராக போகணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு 60லேருந்து 70 போய்க்கலாம். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 to 60 போகலாம் நம்ம. சரியா? இந்த பாருங்கள், மிரர் நல்லா இருக்குது உங்களுக்கு. மிரர் நல்லா இருக்குது, இந்த பொசிஷன் நல்லா இருக்குங்க எனக்கு. ஓகே, நம்ம ஹைட்டை பற்றி பேசணும், பட் ஆனால் ஹைட்டு வந்து ஓகே இதில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு 120 cc இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும் நமக்கு. சரி, ஓகே. பிரேக் எப்படி பார்ப்போம் நம்ம. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து சிபிஎஸ்சி பிரேக் தான் உங்களுக்கு. வந்து
பிரேக் ஓகே தான் சரியா, நினச்ச இடத்துல அடிக்க முடியாது நம்மளால், அடித்தா கொஞ்சம் இழுத்து தான் போகும் உங்களுக்கு. டிஸ்க் பிரேக் கிடையாது உங்களுக்கு, சிபிஎஸ்சி பிரேக் தான் அது, டிஸ்க் பிரேக் கிடையாது சரியா. கிரவுண்ட் கிளியர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அந்த கிரவுண்ட் கிளியர் சஸ்பென்ஸ் பார்ப்போம் நம்ம. இந்த ஸ்பீட் பிரேக்கரில் அப்படியே விடுவோம் நம்ம வண்டியை. ஓகே விட்டுடுவோம். நமக்கு கிரவுண்ட் கிளியர்ஸ் நல்லா இருக்குங்க. கிரவுண்ட் கிளியர்ஸ் ஓகே. சஸ்பென்ஷன் பார்க்குறது நம்ம ஒரு இடம் வச்சுருக்கோம் நம்ம, அதை சஸ்பென்ஸ் பார்ப்போம் நம்ம. ஓகே சஸ்பென்ஸ் பார்த்துருவோமா. ஓகே இங்கே பாருங்க பள்ளத்தை. அம்மா சஸ்பென்ஷன் சூப்பர் சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லுவேன் நான் சரியா. பரவாயில்ல, இப்போ பெரிய பள்ளத்தில் யாரும் விட மாட்டேங்க நீங்கள். நான் உங்களுக்காக விட்டு காட்டினேன் சஸ்பென்ஷன் ஓகே தாங்க. ஒன்றும் வந்து சஸ்பென்ஷன் வந்து ரஃபாலாம் இல்லையா, ஸ்மூத்தாக தான் இருக்குது. டாப் ஸ்பீடு பார்த்தாச்சு, நமக்கு பிரேக்கை பார்த்தாச்சு நம்ம, தென் வந்துட்டு சஸ்பென்ஷன் பார்த்தாச்சு உங்களுக்கு. ஓகே கிரவுண்ட் கிளியர்ஸ் பார்த்தாச்சு. வேறு எதுவும் விட்டுருக்கேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்க. கண்டிப்பாக அடுத்த வாட்டி நம்ம வந்து பைக் எடுத்து போகிறப்ப கண்டிப்பாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஓவரால் அந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு டெய்லி கம்யூட்டருக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. தாராளமாக இந்த வெஹிக்கிள் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு. விவர்ஸ் எப்படி இருந்துச்சு வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு? சூப்பராக இருந்துச்சா உங்களுக்கு? என்ன ஸ்பீடை ஒருத்த வரைக்கும் நான் வந்து 60-70 மேலே போகலைங்க நான். ஏன்னா இது 110cc தான் நமக்கு. இது வந்து நம்ம விரட்டிக்கிட்டு 80-90 தான் போக முடியாது நமக்கு. சரி 90 வரைக்கும் போகலாம், பட் ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு போனாக்க நமக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்காதுங்க உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 60-70 வரைக்கும் ஆவரேஜ் போனீங்க அப்படின்னாக்க நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஏன்னா மைலேஜ் கொடுக்க வெஹிக்கிள் அப்படிங்கிறாங்க. இதில் போய் நம்ம விரட்டிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரு ஆவரேஜாக நம்ம 60-70 போனாங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே போல் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர்னு சொல்லுவாங்க. பிரேக் நல்லா தான் இருந்துச்சு உங்களுக்கு. சிபிசி பிரேக்காக இருந்தாலும் நல்லா அருமையாக இருந்துச்சு உங்களுக்கு. சஸ்பென்ஷன் ரொம்ப பெட்டராக இருந்துச்சு உங்களுக்கு. நீ பார்த்தீங்க சஸ்பென்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சரிங்களா. அதே போல் ஓவராலாக இந்த வெஹிக்கிள் வந்து எனக்கு ரொம்ப சூட்டபுளாக சொல்லுவேன் உங்களுக்கு. என்ன என்னோட பாடி சைஸ்க்கு இந்த வெஹிக்கிள் பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்க சொல்லுவேன். பட் நீங்களாம் ஓட்டினீங்க அப்படின்னாக்கா சூப்பராக சொல்லுவேன் உங்களுக்கு. ஓவராலாக இந்த வெஹிக்கிளை பற்றி பாசிட்டிவ் சில விஷயம் பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னாக்கா இந்த வெஹிக்கிளோட வெயிட்டுங்க. வெயிட்டை பற்றிக்கும் 122 கிலோ தாங்க உங்களுக்கு. நல்ல வெயிட்டுங்க உங்களுக்கு. அதே போல் கிரவுண்ட் கிளியர்ஸ் நல்ல கிரவுண்ட் கிளியர்ஸ் தான் உங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா ரூரல் அர்பனில் ஓட்டுறதுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப சூட்டபுளாக சொல்லலாம் உங்களுக்கு. அதே போல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சீட் லென்த்துங்க. சீட் லென்த்தை பொறுத்திருக்கும் நல்ல அருமையான லென்த் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுவும் பாசிட்டிவ்ஸ் பார்க்குறேன். முக்கியமான விஷயம் பார்த்தா மைலேஜுங்க. மைலேஜை பொறுத்திருக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 60+ கொடுத்தாலே ரொம்ப சூப்பர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து ப்ரைஸிங் வந்து ரொம்ப சூப்பரான ப்ரைஸிங் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் அப்படியே உங்களுக்கு. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் 75,000 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வெஹிக்கிள். அதே போல் இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் வந்து இனிஷியல் பேமெண்ட் கட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க ஒரு 8,000 கட்டி இனிஷியல் பேமெண்ட் கட்டி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மாதம் இஎம்ஐ பற்றி 3,240 ரூபா போட்டிருக்காங்க. ஆமாம் 3,249 ரூபா உங்களுக்கு 42 மாதத்துக்கு போட்டிருக்காங்க உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வைபவ் பஜாஜ் தஞ்சாவூரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கான்டாக்ட் கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. அதே போல் நான் பார்க்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு இந்த வெஹிக்கிளை பற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமான விஷயமே பிரேக்குங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து டிஸ்கிலேருந்து ட்ரமுக்கு வந்துட்டாங்க. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா டிஸ்க்கு கொடுத்தா இன்னும் சூப்பர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு டிஸ்க் வெஹிக்கிள் இது ஏபிஎஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து டிஸ்க்கும் கிடையாது ஏபிஎஸ் கிடையாது உங்களுக்கு, ட்ரம் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஃபீல் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீட் ஹைட்டை பொறுத்து இது 807 சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது எனக்கு. சரிங்களா, இதுதான் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கணாக்கா. மற்றபடி இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப சூப்பரான சொல்லுவாங்க உங்களுக்கு. அதே போல் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நீ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபேமிலிக்கு எடுக்கலாம். அதே போல் இந்த வெஹிக்கிள் யாருக்கான வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுவாங்க, ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுவாங்க. கிட்ட மார்க்கெட்டிங் பீப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 100-150 கிலோமீட்டர் போவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெட்ரோல் போட்டு மாறாதுங்க உங்களுக்கு. பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பராக சொல்லுவாங்க உங்களுக்கு. சரிங்க, ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னாக்கா பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகே, வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடுவோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடுவோம். அதே போல் உங்கள் நண்பர்கள் யாரும் உங்களுக்கு இப்போ புதுசாக பைக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் பேட்ரிக்.